நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 79வது தசகம். ஸ்ரீ ருக்மிணி கல்யாணம். மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா, அவ்வாறு பகவான் குண்டிரபுரம் செல்வது கண்ட பலராமர் பெருத்த சேனையோடு பகவானை பின்தொடர்ந்து வந்தார். குண்டினபுரம் அடைந்த தங்களை பீஷ்மக மகாராஜா வரவேற்று மிகவும் உபசரித்தார். பகவானது வருகையை கூறிய அவ்வந்தனரை பெருமகிழ்ச்சி எய்திய ருக்மிணி அம்மகிழ்ச்சி செய்திக்கு ஈடாக வேறொன்றும் தர இயலாததால் விரைவில் எழுந்து வந்து அந்த அந்தனரை வணங்கினாளாம் ருக்மிணி தேவி. உலகமனைத்தையும் மயங்கச் செய்யும் அழகு படைத்த பகவானது திருமேனியை கண்ட நகரத்து மக்கள் இளவரசனான ருக்மியின் செயலை கேட்டு மிக்க துயரம் கொண்டு புலம்பியே அவ்விரவு கழிந்தது. ருக்மிணியின் சகோதரன்தான் ருக்மி. இரவு கழிந்ததே தவிர அவர்கள் துயர் கொண்டு பேசுவது இன்னும் முடியவில்லை என்பது நம்முடைய கவி நாராயண பட்டத்திரியின் கருத்து. பொழுது விடியவே பகவானிடமே தனது உயிரை வைத்துள்ள நிலவை போன்ற திருமுக மண்டலமுடைய ருக்மிணி திருமணத்திற்காக நிறைந்த மங்கள அணிகலன்களை அணிந்து கொண்டு பரமமங்கலங்களை அளிக்க வல்ல ஸ்ரீ பார்வதி பிராட்டியை தரிசித்து வணங்க நாற்புறமும் காவற்காரர்கள் சூழ தனது அந்த புறத்திலிருந்து ஸ்ரீதேவியின் ஆலயத்திற்கு புறப்பட்டாள். அவ்வரசகுமாரி சுமங்கலிகளோடு ஸ்ரீ பார்வதி தேவியின் ஆலயம் சென்று மிகுந்த பக்தி சிரத்தையோடு அம்பிகையை பூஜித்து பகவானையே தனக்கு மணாளனாக அளிக்க வேண்டி பன்முறை அவளது திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கி வேண்டினாளாம். ஸ்ரீ ருக்மிணியை காண துடிக்கும் அரசர்களின் கூட்டம் ஆவலுடன் காத்து நிற்கையில் பகவான் மட்டும் காலம் பார்த்து தனியாக நின்று கொண்டிருந்தார். அவ்வரசகுமாரியோ தனது திருமேனியின் ஒளியால் நாற்புறமும் விளங்கச் செய்து கொண்டு பர்வத ராஜகுமாரியான ஸ்ரீ பார்வதி தேவியின் கோவிலிலிருந்து வெளிப்போந்தாள். தேவதேவனே குருவாயூரப்பா, அப்பொழுது உலகத்தையும் தனது அழகால் மயங்கச் செய்யும் ஸ்ரீ ருக்மிணியின் திருமேனி அழகைக் கண்டு அங்குள்ள அரசகுமாரர்கள் அனைவரும் மயங்கி நின்றனர். அவளது கடைக்கண் பார்வையால் பகவானும் சிறிது மோகமடைந்துதான் இருந்தார். நிலவு போன்ற திருமுகமுடைய ருக்மிணி எங்கே போகிறாய் என்று இனிமையாக பேசிய வண்ணம் அவளருகில் மெதுவாகச் சென்று அவளது கையை பற்றி தூக்கி ஒரு நொடியிலே தன் தேரிலே ஏற்றிக்கொண்டு செல்லத் தொடங்கினார். அப்பொழுது பகையரசர்களது கூக்குரல் பாரில் நாற்புறமும் பரவிற்று. அந்த இடையன் எங்கே போனான் என்று மிகுந்த கோபத்துடன் போர் புரிய முயன்ற பகையரசர்களை யாதவர்கள் வென்றார்கள். பல நாய்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சிங்கத்தை அசைக்க முடியாதது போன்று தீயவர்களான அவ்வரசர்களால் பகவானை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதன் பின் எதிர்த்து வந்த ருக்மியை கொல்ல மனமின்றி என்ன இருந்தாலும் தன்னுடைய ருக்மிணியின் சகோதரன் தானே ருக்மி, அவனை கொல்வதற்கு எப்படி பகவானுக்கு மனம் வரும்? அவனது தலைமுடியையும் மீசையையும் அழித்து அவனை தேரிலேயே கட்டினீர்கள். ஆனால் அவனது செருக்கு அடக்கப்பட்டது கண்ட பலராமர் அவனை அவிழ்த்துவிடச் சொல்ல பகவானும் அவனை கட்டவிழ்த்து விட்டு தனது காதலியான ஸ்ரீ ருக்மிணியுடன் துவாரகைக்கு சென்றார். ஜெகநாதனே, முதலாக ஏற்பட்ட புதிய சேர்க்கையால் வெட்கமடைந்த மனசு ஒரு புறம், அன்பின் பூரிப்பால் மேன்மேலும் வளர்ந்த காதல் ஒரு புறம், புன்சிரிப்பினால் மேலும் அழகாக விளங்கும் திருமுக மண்டலம் என்று இவ்வாறு பலவற்றாலும் அழகாக திகழும் அந்த ருக்மிணியை தனிமையில் பலவாறாக இன்புறச் செய்தாராம் நம்பகவான். அந்த ருக்மிணியை காண வேண்டும் என்ற ஆசை நம்முடைய மனதிலும் தோன்றுகிறதல்லவா? பெண்மைக்குரிய லட்சணங்களை அனைத்தையும் நாம் கடைபிடித்தால் பேரழகாக அந்த ருக்மிணியைப் போல நாமும் திகழலாம் என்று பகவான் அருளினார். இவ்வாறு பகவான் இரவு பகலாக பலவிதமான கேலி பேச்சுகள் பேசி ருக்மிணியை மகிழ்ச்சி கொள்ள செய்தாராம். ஆனால் ஒரு நாள் சூது அறியாத நல்மணம் படைத்த அந்த ருக்மிணியை கபடமான பேச்சுக்களால் கலங்கவும் செய்தாராம். முகுந்தனே அப்பொழுது அன்பு மொழிகளால் காதலியான அந்த ருக்மிணியை முன்னிலும் அதிகமாக இன்புறச் செய்தாராம். பகவானது திருவிளையாடல்களை பற்றியே பேசி திரியும் நாராயண பட்டத்திரிக்கு
நோய் ஒன்றுதான் பெரிய பெருஞ்சுமையாக விளங்குகின்றது. அப்பனே குருவாயூரப்பா, உன்னையே சரணென்று அடைந்தேன், என்னையும் எனது வாத நோயிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று முழுவதுமாக சரணாகதி அடைகிறார் நம்முடைய நாராயண பட்டத்திரி. ராதே கிருஷ்ணா.